இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். 7வது முறையாக வெற்றி வாகை சூட வியூகம் அமைப்போம். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். மதுரை மாவட்டம் உத்தங்குடியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என ஆணவ குரலில் பேசுபவன் நான் அல்ல எனவும், எந்த காலத்திலும் ஆணவமோ மமதையோ வராது, பணிவு ஒன்றே தலைமை பண்பின் அடையாளம் என்பும் கூறினார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியின் போது தமிழ்நாடு அதல பாதாளத்திற்கு சென்றதாகவும் விமர்சித்தார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜகவின் கண்ட்ரோலுக்கு கொண்டு செல்ல எடப்பாடி பழனிசாமி துடிப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான அலை என்பதை விட ஆதரவான அலையே அதிகம் வீசுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்கள் வரை தொடர்ந்ததாக வரலாறு இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சி பேசினார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையை முன்னெடுக்க அறிவுறுத்திய முதலமைச்சர், ஒவ்வொரு பூத்களிலும் 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார். மதுரை உத்தங்குடியில் உள்ள கலைஞர் அரங்கில் 90 ஏக்கர் நிலத்தில் பிரம்மாண்ட அரங்கில் 47 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன் உட்பட திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா அறிவாலயம் போன்ற முகப்பு தோற்றத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பொதுக்குழு அரங்கிற்குள் நுழைந்த அவர் 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் கருத்தில் கொண்டு இந்த பொதுக்குழுவில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் நாளை செம்மொழி நாளாக நாடெங்கும் கொண்டாடுவோம் எனவும், ஏழை எளிய மக்களை வதைக்கும் நகைக்கடன் கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி உடனே நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் திமுக பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியது. மேலும் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக பொதுக்குழு, தமிழர்களின் மொழி உணர்வோடு விளையாடாமல் ஹிந்தி திணிப்பை கைவிட வேண்டும் எனவும் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு திமுக பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை உத்தங்குடியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உள்ளிட்டோர் மறைவுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரங்கல் தீர்மானங்களைத் தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் திமுகவில் அமைப்பு ரீதியாக ஏற்கனவே 23 அணிகள் உள்ள நிலையில் புதிதாக 2 அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. திமுகவில் மாற்றுத்திறனாளிகள் அணி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு திமுக தான் துரோகம் விளைவிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களுக்கு அதிமுக துரோகம் இழைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியது குறித்து செய்தியாளர்களுக்கு எழுப்பியதற்கு இவ்வாறு பதிலளித்தார். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை அதிமுக அறிவித்தது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக சார்பாக மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் நபர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டது. அதில் அதிமுக சார்பாக மாநிலங்களவை தேர்தலில் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் போட்டியிட உள்ளதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அறிவித்தார். தொடர்ந்து பேசிய கே பி முனுசாமி, அதிமுகவுடனான கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாகவும் 2026ஆம் ஆண்டு மாநிலங்களவை பதவி தேமுதிகவிற்கு கொடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். 2026 தேர்தலை ஒட்டியே தேமுதிகவின் அரசியல் நகர்வு இருக்கும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடுத்த ஆண்டு ஜனவரியில் கடலூர் மாவட்டத்தில் தங்களின் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே தெரிவித்துவிட்டதாகவும் கூறினார். மேலும் 2 அல்லது 3 நாட்களில் 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை அறிவிக்க இருப்பதாகவும், கட்சியை பலப்படுத்தும் விதமாக இந்த 6 மாத காலம் பயணிக்க உள்ளும், தேமுதிகவும் உறுதியாக அரசியலில் தேர்தலை நோக்கிதான் எங்கள் பயணம் இருக்கும் என உறுதிபட தெரிவித்தார்.
அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தனக்கு கிடைக்காததால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் ஆகியோர் போட்டியிட உள்ளதாக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அறிவித்துள்ளார். இந்நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தனக்கு கிடைக்காததால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கமலஹாசன் ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சியை அண்ணா அறிவாலயத்தில் அடகு வைத்துவிட்டதாக அதிமுக இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சியை ஆரம்பித்த கமலஹாசன் MP சீட்டுக்காக அதை அடகு வைத்துவிட்டதாக விமர்சித்தார். தேமுதிக அதிமுக கூட்டணியில்தான் உள்ளது எனவும் 2026 தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்று வன்னியர் சங்கம் சார்பில் மகளிர் மாநாடு நடைபெறும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒவ்வொரு கட்சியிலும் குடும்பத்திலும் நடப்பதுதான் தற்போது பாமகவிலும் நடக்கிறது. வன்னியர் சங்கம் சார்பில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி மகளிர் மாநாடு பூம்புகாரில் நடைபெறும். மகளிர் மாநாட்டில் பங்கேற்குமாறு அன்புமணிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவீர்களா என்பது போன்ற கேள்விகள் தேவையற்றவை. வரும் வியாழக்கிழமை அன்று அன்புமணி குறித்த கேள்விகளுக்கு பதில் அளிப்பேன் என்றார். பாமகவில் நிரந்தர தலைவர் யாரும் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக தலைவர் அன்புமணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து மேடையில் பேசிய அவர், பாமக எல்லா மதத்திற்கும் சார்ந்த கட்சி, நம்மிடம் தெளிவான கொள்கை இருக்கிறது. நீங்கள் வேகமாக பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் உங்களுடன் நான் இருக்கிறேன், தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்னை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும். நான் உங்களுக்கு கட்சியிலும் சரி வெளியிலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் நன்றாக பார்த்துக் கொள்வேன். இவ்வாறு அன்புமணி பேசினார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் மாநிலங்களவை சீட்டுக்காக நிலை மறந்து பேசுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முதலில் வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது என கூறிய கமல், MP சீட் கிடைத்தவுடன் வாரிசு அரசியல் இருக்கலாம் என கூறுவதாக விமர்சித்தார். மேலும் மத்திய அரசின் திட்டங்களை மறைத்து மக்களுக்கு எதையும் செய்யாத அரசாக மாநில அரசு உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ராஜ்யசபா MP பதவி திமுகவின் பின்னால் கமல் ஒளிந்து இருப்பதையே காட்டுவதாக வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நலம் இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எப்படியாவது நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்ற சுயநலத்தோடு தன்னை நம்பிய வாக்காளர்களுக்கு கமல் துரோகம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மத்தியில் இருப்பது ஒன்றிய அரசு என்றால் மாநிலத்தில் இருப்பது பஞ்சாயத்து அரசா என்று மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக அரசு வேண்டுமென்றே பிரிவினைவாதத்தை திணிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவது தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவும் என கூறினார். திமுகவை ஒழிப்பதுதான் என்னுடைய வேலை என்று கூறி இயக்கத்தை தொடங்கிய கமல், இன்றைக்கு திமுகவுடன் இருப்பதுதான் தமிழகத்திற்கு நன்மை அளிக்கும் என கூறுகிறார் எனவும், பதவிக்காக கமல் இப்படி மாறி பேசுவதாக விமர்சித்தார். தமிழகத்தில் மரபணு திருத்தப்பட்ட புதிய விதைக்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மரபணு திருத்தப்பட்ட புதிய நெல் விதைகளை மத்திய அரசு அறிமுகம் செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். தமிழகத்தில் மரபணு திருத்தப்பட்ட விதைக்கு தடை உள்ளதோடு உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு உள்ளதால் இதற்கான அனுமதியை ஏற்க முடியாது என கூறினார். இந்தியாவில் இதுவரை 3395 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று கடந்த 2019ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் பரவி மக்களை அச்சுறுத்தியது. இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இதனையடுத்து கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வந்த நிலையில் இந்தியாவில் ஒரே நாளில் 685 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் 37 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த காலங்களைப் போல பொதுமக்கள் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்ததால் நன்றாக இருக்கும் என இந்திய மெடிக்கல் கவுன்சில் உறுப்பினர் மருத்துவர் சாந்தா நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் இந்திய மெடிக்கல் கவுன்சில் சார்பில் 60க்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டன. இந்த நிகழ்வில் இந்திய மெடிக்கல் கவுன்சில் உறுப்பினர் சாந்தா நாராயணன் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த காலங்களைப் போல பொதுமக்கள் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகள் கடைபிடித்தால் நன்றாக இருக்கும் என்றும், கொரோனா குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் 7 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதிக்கப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தொடர் மழையின் காரணமாக குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் கடந்த 25ஆம் தேதி சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது மழை குறைந்து அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ள நிலையில் 7 நாட்களுக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகள் குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நாகை இலங்கை இடையேயான கப்பல் சேவை இன்று மீண்டும் தொடங்கியதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வங்கக்கடலில் அடுத்தடுத்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் கடல் காற்று சீற்றம் காரணமாக கடந்த 24ஆம் தேதி முதல் வரும் 31ஆம் தேதி வரை கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் இன்று இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. நாகை இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் சேவை 8 நாட்களுக்கு பின் தொடங்கப்பட்டது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை விமான நிலையத்தில் டெர்மினல் 1 புறப்படும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் டெர்மினல் 4 புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான பரப்பு பகுதியில் நடைபெற்று வரும் இந்திய விமான ஆணையம் மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளது. இந்நிலையில் சென்னை உள்நாட்டு முனையம் டெர்மினல் 1 புறப்படும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் ATR ரக சிறிய விமானங்கள் அனைத்தும் டெர்மினல் 4 புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வரவேற்கும் விதமாக டெர்மினல் 4 உள்ள அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். வந்தே பாரத் ரயிலின் காலை உணவில் அசைவம் நீக்கப்பட்டுள்ளதாக எழுந்த புகாருக்கு ரயில்வே நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. சென்னையிலிருந்து புறப்படும் வந்தே பாரத் ரயிலில் விருப்பமான உணவை தேர்ந்தெடுக்கும் பகுதியில் காலை உணவிற்கான பட்டியலில் அசைவ உணவிற்கான தேர்வு முன் அறிவிப்பின்றி நீக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் வந்தே பாரத் ரயில்களில் காலை உணவில் அசைவ உணவு நீக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு ரயில்வே நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ரயில்களில் 3 வேளையும் அசைவ உணவு வழங்கப்படுவதாக ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த வெளிமாநில பக்தர்களுக்கு மோதல் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுமுறை தினம் என்பதால் அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வந்தனர். அப்போது வரிசையில் நிற்பது தொடர்பாக பக்தர்களிடையே ஆந்திராவை சேர்ந்த பக்தர்களும் கர்நாடகாவை சேர்ந்த பக்தர்களும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெருக்கமாக இருந்த வீடியோ இருப்பதாக கூறி மிரட்டுவதாக முன்னாள் மாணவி அளித்த புகாரின் பேரில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வேளாண் கல்லூரியின் முன்னாள் மாணவி ஒருவர் உதவி பேராசிரியராக உள்ள சிதம்பரத்தை சேர்ந்த ராஜா என்பவர் தன்னுடன் நெருக்கமாக இருந்தபோது எடுத்த வீடியோ இருப்பதாக கூறி மிரட்டுவதாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் ராஜாவை கைது செய்த போலீசார் 3 செல்போன்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் வக்பு சட்டத்தை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எதிர்ப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். முர்ஷிதாபாத்தில் நடந்த கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை விமர்சித்த மம்தாவுக்கும் அவரின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார். மதராசி கேம்ப் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தாமதமின்றி வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் 4 தலைமுறைகளாக தமிழர்கள் வசித்து வந்த மதராசி முகாம் குடியிருப்புகளை இடித்து மக்களை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அரசின் நடவடிக்கையால் தமிழக குடும்பங்கள் செய்வதறியாது நிர்கதியாக நிற்கிறது. இந்நிலையில் டெல்லியில் வீடுகளை இழந்த தமிழர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் சொந்த மாவட்டங்களுக்கு திரும்ப விரும்பினால் தமிழ்நாடு அரசு உதவிக்கரம் நீட்டி வாழ்வாதாரம் மற்றும் அடிப்படை உதவிகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் சரியான நேரத்தில் செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. இந்தியாவில் சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டர் விலை நிலவரம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹25 குறைந்து ₹1881 விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை மாற்றமின்றி ₹818.50 விற்பனையாகிறது.
கேரளாவில் பெய்த கனமழையால் இதுவரை 32 பேர் உயிரிழந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் கேரளாவில் மே மாதம் இறுதி அல்லது ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட 8 நாட்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. இதனையடுத்து மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. மழையுடன் சூறைக்காற்றும் வீசுவதால் மரங்கள் முறிந்து விழுந்து ஏராளமான வீடுகள் சேதமடைந்து உள்ளன. அதேபோல் மின்கம்பங்கள், மின்மாற்றிகள் ஆயிரக்கணக்கானில் சேதமடைந்து உள்ளன. இதனால் கேரள மின்சார வாரியத்திற்கு 50 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கர்நாடகாவில் 7 அரசு அதிகாரிகள் வீடுகளில் நடந்த சோதனையில் லோக் ஆயுக்தா 24,47,00,000 ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்துள்ளது. கர்நாடகாவில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த 7 அரசு அதிகாரிகளுக்கு சொந்தமான இடங்களில் லோக் ஆயுக்தா போலீசார் காலை முதல் இரவு வரை திடீர் சோதனை நடத்தினர். 7 அதிகாரிகளின் வீடுகள், அலுவலகம், உறவினர்கள் வீடுகள் என 33 இடங்களில் லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை நடத்தினர். படுக்கை, சமையல் அறைகள், வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் அங்குலம் அங்குலமாக அவர்கள் சோதனை நடத்தினர். இதில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் என 24,47,00,000 ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகாவில் மான்களை தாக்க முயன்ற ஒரு சிறுத்தையை ஓடவிட்ட மான்களின் வீடியோ வைரலாகியுள்ளது. குண்டுலுப்பேட்டை தாலுகாவின் பந்திப்பூரில் புலிகள் காப்பகம் உள்ளது. இங்குள்ள பழைய சஃபாரி வளாகம் அருகே மான்களை வேட்டையாட சிறுத்தை ஒன்று பதுங்கிக் கொண்டிருந்தது. அப்போது மான்கள் கூட்டமாக வருவதைக் கண்ட சிறுத்தை தனது வேட்டை பாதையை மாற்றிக்கொண்டு ஓட்டம் பிடித்தது. அது வேறொரு இடத்தில் புதருக்குள் ஒளிந்து கொண்டிருப்பதை மொபைல் போனில் சுற்றுலா பயணிகள் படம் பிடித்துள்ளனர். இது தற்போது வைரலாகி வருகிறது. கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராஜ் உடையார் சிலை மீது மதுபோதையில் சிறுநீர் கழித்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. மைசூர் KR சர்க்கிளில் மதுபோதையில் இருந்த நபர் கிருஷ்ணராஜ் உடையார் சிலையின் தலையில் அமர்ந்து சிறுநீர் கழித்துள்ளார். இதை அப்பகுதி பொதுமக்கள் தொலைபேசியில் காட்சி பதிவு செய்வதைக் கண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஆட்டோ ஓட்டுநரை இளம்பெண் ஒருவர் செருப்பால் அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளந்தூர் பகுதியில் ஆட்டோ ஸ்கூட்டியை தொடுவது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநருக்கும் இளம்பெண்ணுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஆத்திரமடைந்த பெண் ஆட்டோ ஓட்டுநரை செருப்பால் அடித்துள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றிலிருந்து 8,685 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் கிருஷ்ணராஜா சாகர் அணைக்கு நீர்வரத்து 17,544 கன அடியாக உள்ளது. மேலும் கபினி அணைக்கு நீர்வரத்து 14,521 கன அடியாக உள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி 8,000 கன அடி உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் உத்தரவின் பேரில் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக ஆயக்கட்டு பகுதிகளில் முதல் போகத்திற்கு வினாடிக்கு 200 கன அடி, மாவட்ட குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 100 கன அடி வீதமும் மொத்தம் வினாடிக்கு 300 கன அடி தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். அடுத்த 120 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து தேவைக்கேற்ப நீர் திறந்துவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மூலம் 14,707 ஏக்கர் நன்செய் நிலங்கள் பயன்பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஓடும் ரயிலில் படிக்கட்டில் நின்றபடி நடனமாடி வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நாகர்கோவிலை சேர்ந்த ஷகிலா பானு என்ற இளம்பெண் நாகர்கோவிலிருந்து சென்னை நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் படிக்கட்டில் நின்றபடி சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். ஆபத்தை உணராமல் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ காட்சி வைரலாகி வரும் நிலையில் பெண்ணின் இந்த செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த பெண் மீது நடவடிக்கை எடுப்பதோடு வீடியோ பதிவை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனூரி அருகே பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மருதிப்பட்டியில் உள்ள மருதி கண்மாயில் நடைபெற்ற இத்திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கண்மாயில் இறங்கி ஊத்தா, கூடை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு பாரம்பரிய முறைப்படி போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். இதில் குரவை, விரால், கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்து பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மேற்கு கடற்கரை பகுதியில் இன்று முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மணக்குடி முதல் நீரோடி வரையிலான கடல் பகுதியில் இன்று முதல் 2 மாதங்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்பட்டது. இதனால் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டணம் துறைமுகங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.
கன்னியாகுமரியில் கடந்த 10 நாட்களாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாததால் அணையில் பிடிக்கப்படும் மீன்களை அசைவ பிரியர்கள் ஏலம் போட்டு வாங்கி சென்றனர். கேரள ஆழ்கடலில் சரக்கு கப்பல் கவிழ்ந்த விவகாரம், தென்மேற்கு பருவமழை ஆகிய காரணங்களால் கன்னியாகுமரியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மீன்பிடிக்க மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் ஆறு மற்றும் அணைகளிலிருந்து பிடிக்கப்படும் மீன்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்து 1 கிலோ 1100 வரை விற்பனையானது. மேலும் மீன்களை வாங்க அசைவ பிரியர்கள் கூடியதால் ஏலம் போட்டு வாங்கியதுடன் சிலர் மீன் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை செவிலியருக்கு தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வழங்கப்பட்டது. சேத்தூர் பகுதியைச் சேர்ந்த அலமேலு மங்கையரசி என்பவர் திருவள்ளிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவரின் சிறப்பான செயல்பாடுகள் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணிபுரிதல் காரணமாக 2025க்கான தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து விருதினை பெற்றார். புது வண்ணாரப்பேட்டையில் 7 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். வடசென்னை புது வண்ணாரப்பேட்டை சுனாமி குடியிருப்பை சேர்ந்த 47 வயதான மதி என்பவரின் பக்கத்து வீட்டு மேல் மாடியில் 7 வயது சிறுமி விளையாடிக் கொண்டிருந்தார். அங்கு யாரும் இல்லாததை கண்ட மதி சிறுமியை வீட்டிற்குள் அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அப்போது சிறுமியின் அழுகுரல் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து காம கொடூரனை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருவொற்றியூர் போலீசார் அவரை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள தனியார் ஷோரூமில் பரிசு பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் அருகே சந்தப்பேட்டை பேரணாம்பட்டு சாலை பகுதியில் தனியார் எலக்ட்ரானிக்ஸ் கடை அமைந்துள்ளது. இந்நிலையில் வழக்கம் போல் கடையை ஊழியர்கள் திறந்தபோது பீரோவில் இருந்து 93,443 ரூபாயும், வாடிக்கையாளர்களுக்கு பரிசாக தர வைத்திருந்த 16 தங்கம் மற்றும் 40 வெள்ளி நாணயங்களும் திருடு போயிருந்தது. இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் பின்பக்க வழியாக நுழைந்து திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதுகுறித்து ஷோரூமின் கிளை மேலாளர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஞாயிறு விடுமுறையொட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்கு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் இதமான காலநிலையில் பூங்காவை ரசித்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக குறைந்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் திங்கட்கிழமை பள்ளிகள் திறப்பு மற்றும் கோடை சீசன் நிறைவு பெற்றதை அடுத்து ஞாயிறு விடுமுறை தினத்தில் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாகவே இருந்தது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். ஏற்காட்டில் கடந்த வாரம் முழுவதும் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று நிறைவுற்ற பின்பும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்த வண்ணம் உள்ளனர். அதனைத் தொடர்ந்து கோடை விடுமுறையின் கடைசி நாளில் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை சீர் செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். மேலும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கோடை விடுமுறை இன்றுடன் நிறைவு பெறுவதை அடுத்து அம்பாசமுத்திரத்தில் உள்ள அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அகஸ்தியர் அருவியில் இன்று வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் திரண்ட சுற்றுலா பயணிகள் அருவியில் சீராக விடும் நீரில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குறைவாக தண்ணீர் விடும் பகுதிகளில் மட்டும் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மலையோர பகுதிகளில் கொட்டித் தீர்ந்த கனமழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க கடந்த 2 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தண்ணீர் குறைவாக விடும் பகுதிகளில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்கியது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் கொட்டும் தண்ணீரில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ச்சியுடன் சென்றனர். நாமக்கல் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அனைவரும் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்துவதாக நேர காப்பாளர் பேசும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் முதலைப்பட்டியில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் உள்ளது. இங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் தனியார் பேருந்து நடத்துனர் ஒருவர் தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட முன்கூட்டியே பயணிகளை ஏற்றியுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த நேர காப்பாளர் புவனேஸ்வரன் என்பவர் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்துவதாக தகாத வார்த்தைகளால் பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளது. மியூனிக்கில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மனி அணி இன்டர் மிலான் அணியை வீழ்த்தி முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியது. ஐரோப்பிய நாடுகளில் உள்ள முன்னணி கால்பந்து கிளப் அணிகளுக்கிடையாக கால்பந்து தொடர் UEFA சாம்பியன்ஸ் லீக் நடைபெற்றது. இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் PSG அணியும் இன்டர் மிலான் அணியும் மோதிய நிலையில் PSG அணி 5 கோல்கள் அடித்து அசத்தியது. இதைத் தொடர்ந்து மிலான் அணி கோல் ஏதும் அடிக்காத நிலையில் 5-0 என்ற கோல் கணக்கில் PSG அணி அபார வெற்றி பெற்றது.
மேற்கு ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 151ஆக உயர்ந்துள்ளது. நைஜீரியாவின் முக்கிய சந்தை நகரமான மோஃபா நகரில் பல மணி நேரம் தொடர்ந்து பெய்த கனமழையால் அருகே இருந்த அணை உடைந்து குடியிருப்புகளை மூழ்கடித்தது. இதில் பல வீடுகள் நீரில் மூழ்கியதுடன் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கனமழை காரணமாக ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 151 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. புகையிலை எதிர்த்து ஏன் ஒரு திரைப்படம் கூட எடுக்கவில்லை என்று என் தாயார் கேட்டது போல் உணர்ந்தேன் என திரைப்பட இயக்குநர் சீனு ராமசாமி கூறினார். திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் புகையிலுக்கு எதிராக ரீல்ஸ் போடுங்க, ரியல் ஹீரோவாக ஆகுங்க என்ற தலைப்பில் போட்டி நடைபெற்றது. இதில் எழுத்தாளர் மற்றும் திரைப்பட இயக்குநர் சீனு ராமசாமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பேசினார். மனிதனாக பிறந்த அனைவரும் முதலில் புகையிலையை எதிர்க்க வேண்டும் என்பது அவசியமாகிறது என்றார். மேலும் ஆரம்ப நிலை புற்றுநோயை கண்டறிந்து அதிலிருந்து மக்களை காக்கும் மகத்தான பணி செய்பவர்கள் மருத்துவர்கள் என புகழாரம் தெரிவித்தார்.